ஹே ஜெனி, நீனும் சிவா கூட ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்க? நான் அவனை அனிதா கூட பார்த்தேன் இங்கே சிங்கப்பூரில். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாருக்கும் செட் ஆகாது. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்துட்டேன் ஜெனி. உன் ஆஃபீஸ் கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுற? சீக்கிரம் வா. ஏண்டா என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஒரு சின்ன ப்ராப்ளம், இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ண எப்படி? எதையுமே முழு மனசோட நம்பினா அது கண்டிப்பாக நடக்கும். தைரியமாக இரு. இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் அவார்ட் கொடுத்தாங்க, பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். இப்போ என் கூட இருந்திருந்தா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கலாம், சின்னதாக ஏதாவது செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். எப்போ வருவேன்? இன்னைக்கு நிறைய சமைச்சிருந்தாங்க. உனக்கு பிடிச்ச பால் பாயசமும் தான். நீயும் இங்கே இருந்திருந்தா உனக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன். நீ தான் தூரமாக இருக்க. தேங்க்யூ ஸோ மச். கேக்கோட நீயும் இங்கே வந்திருந்தா நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். எப்போ வருவேன்? டேய், இந்த ஃபாரின் வேலைலாம் வேணாண்டா. இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கலாம். நீ வேலைக்கு கூட போக வேணாம், நானே உன்னை பார்த்துக்குவேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. இப்போவே வரட்டா? இங்கே தானே இருக்க. நான் வேணா உடனே பறந்து வந்துடட்டா? காசு கொடு. இன்னைக்கு காலையிலே கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போகிறதுக்கு செம்ம லேட்டு. மேனேஜர்கிட்ட செம்ம திட்டு வாங்கினேன். இப்போ கூட கேப் பிடிச்சி தான் வீட்டுக்கு வந்தேன். நாளைக்கு எப்படி ஆஃபீஸ் போக போகிறேன்னு தெரியல. நீங்கள் இருந்தால் தான் என்னை கூட்டிகிட்டு போயிருப்பல. போவல்ல. என்ன மேஜிக்லாம் பண்ணுறா? கனவா தூ. எப்போ வருவேன்? இவ்வளோ நேரமா ஜெனி வரதுக்கு? இப்போ என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? நீ தனிதா கிட்ட பேசுனியா? ஐயோ, எந்த அனிதாவை கேட்குறான்னு தெரியல. ஆமா, நான் போறேன். ஏய் ஜெனி இரு. இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஹே, நம்மளே இப்போ தானே மீட் பண்ணுறோம். ஓ, ஏன் சார் கிட்ட ஃபோன் இல்லையா? தொலைஞ்சு போச்சா? பாயிண்டா பேசுறாங்க. அப்படி இல்லை. இது நான் வெளில போனா மட்டும் அத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுதுல்ல. இது நீ போனா என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணலல்ல. எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு கூட உனக்கு தோணலல்ல. அது எப்படி? ஏ, அப்படிலாம் இல்லை ஜெனி. என்ன நொப்படிலாம் இல்லை? இப்போ கூட எனக்கு தெரியலன்னா என்கிட்ட சொல்லாமலே போயிருப்பல்ல. ஏன்னா நான் ஒரு முட்டா இல்ல. அப்படிலாம் கிடையாது, நான் சொல்லியிருப்பேன். கிழிச்சிருப்பேன். இங்கே பாரு ஜெனி, இதை அப்படியே விட்டுறலாம். மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடாத. முடியாது. ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? இதே நான் வெளில போனா மட்டும் ஏன் போற, எதுக்கு போற, யார் கூட எப்படி போற, எங்க போற, இத்தனை கேள்வி கேட்க தெரியுதுல்ல. ஹே, அது லவ். உன் மேல இருக்கிற அக்கறை. ஹவு ஸ்வீட். பொய் சொல்லாத. அது சந்தேகம், பயம்.
உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல? நீ யார் கூட போறியோ அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதே தான் எனக்கும். சாந்தி அப்பவே சொன்னா, இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குடி, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு தேவையான்னு கேட்டா. ம் வந்துட்டாங்களா? எங்கேருந்தா வருவாளுங்கன்னே தெரியாது உன்னுடைய இந்த நலம் விரும்பிகள். முதல்ல இதுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. லைஃப் நல்லா இருக்கும். உன் லைஃப் தானே? நம்ம லைஃப். அதுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? என்ன அது இதுன்னு? முதல்ல அது பாய் ஃப்ரெண்ட் ஒழுங்காக பார்த்துக்க சொல்லு. அதெல்லாம் அவன் ஒழுங்காக தான் பார்த்துக்கிறா. கிழிச்சா பாபு டெய்லி என்கிட்ட வந்து கதறிட்டு தான் இருக்கான். இப்போ நீ எதுக்கு தேவையானதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என் மேலே உண்மையான அக்கறை இருக்கு. ஏன் எனக்கு இல்லையா? இப்படி எதுக்கு பேச மாத்துற? ஏன் என்கிட்ட சொல்லலை? பதில் சொல்லு. சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. அண்ட் இது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல ஜெனி. நீ என்னமோ நாங்கள் 2 பேர் மட்டும் ஒன்றா வெளியே போயிட்டு வந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன், அவள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தா. ஜஸ்ட் ஒரு ஹாய், அவ்வளோதான். நான் உங்ககிட்ட இதை மறைக்கணும்னு நினைக்கல. அண்ட் இது எனக்கு ஞாபகத்திலே இல்லை. தனியாக போலையா? ஆமாம், அனிதாக்கு உன்னை பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும்ல? அவன் உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கால? இப்போ எதுக்கு தேவையில்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? நீ அனிதா கூட போனா மட்டும் போப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உனக்கு வழி அனுப்பி வைக்கணும். நான் விக்கி கூட போனா உனக்கு ப்ராப்ளம். இங்கே பாரு, தேவையில்லாமல் அவனை பற்றி பேசாத. நான் பேசுவேன். நான் நாளைக்கே விக்கி கூட வெளியே போவேன். ஏய் என்ன இது? ஏன்? நாங்களும் குரூப்பாக தானே போகிறோம். நான் போவேன். ம் சரி, போயிட்டு வா. என்ன போயிட்டு வான்ட்டான்? ஹே கீதா, ஃப்ரீயா? வெளியே போகலாமா? எங்கேயா? படத்துக்கு போகலாமா? ஓகே, 10 மினிட்ஸில் நாங்கள் இருப்பேன். நீ ரெடியா இரு. ஏய் ஏய் ஜெனி, இங்கே பாரு. ஏய் ஏய் எங்கே போகிற? ஏய் ஜெனி நில்லு. ஜெனி ஏய் நில்லு. ஜெனி இங்கே பாரு, அந்த தெருவில் நாய் தொல்லைங்க அதிகம். நீனா நாய்க்கடி வாங்காதான் சொல்லிட்டேன். ஓகே, உனக்கு ஹாய் சொல்ல தானே பிரச்சனை. இனிமேல் இன்டர்வியூவில் கூட ஹாய் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். இங்கே பாரு, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் நீ தான் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கணும். அப்பாடா, இரு 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 இரு. ஆக்சுவலி நமக்குள்ளே நடக்கிற சண்டையே 3வது மனுஷங்கனால தான் வருது. ஆமாம், நான் அனிதா கூட வெளியே போயிருக்கேன்னு உன்கிட்ட யார் சொன்னா? சாந்தி தான் சொன்னா, நீயும் அனிதாவும் ஒன்றா வெளியே போயிருக்கீங்கன்னு. இப்போ தான் புரியுது. என்ன? நமக்குள்ளே நடக்கிற இந்த சண்டை 3வது மனுஷங்களால் வந்ததில்லை, உனக்கு மூளை இல்லாதனால வந்தது. ஓ, அப்போ எனக்கு மூளை இல்லைன்னு வர சொல்றியா? ஆமாம், அதான் யார் என்ன சொன்னாலும் நம்புறிய. ப்ளீஸ் பண்ண தப்புக்கெல்லாம் பால் கூட வேணா தூக்குறேன். ப்ளீஸ் நான் சிங்கப்பூருக்கு போயிடுறேன், ஆளை விட்றி. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். தோ இப்போ நான் கிளம்பிட்டேன், அவளை பாருங்களேன். எப்போ வருவ? திரும்ப எப்போ வருவ?